கர்த்தரும் ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வைத்திருந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பு சகோதர சகோதரி எல்லாரும் கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை நிறைய ஆஸ்வதிப்பதாக. தினந்தோறும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்ற நிகழ்ச்சி பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்குள்ளாக நீங்க பாக்குறது இல்லாம கேட்கறது இல்லாம ஆசீர்வதிக்கப்படுவது இல்லாம நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய பிளைண்ட் மினிஸ்ட்ரிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொல்லி நீங்க கேட்கும்பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பி ஹாப்பி எனி டைம். அதாவது எப்பவுமே நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். இன் ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட். அதாவது கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைங்க எப்பவுமே துக்கமா இருக்கிறது அவர் விரும்ப மாட்டார். கர்த்தருக்குள் நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாரு, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 அவர் மீண்டும் மீண்டுமாக கர்த்தருக்குள் நீங்க சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? இருக்குமுள்ள ஆண்டவரே நண்புக்காக நன்றி செலுத்துகிறோம்பா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் ஆண்டவரே அப்போஸ்தலர் பவுல் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் யாவரையும் குறித்து நீர் சந்தோஷமா இருக்கும்படி சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து தியானித்துக் கொண்டு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரே யாராக இருந்தாலும் அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் கவலைகள் எல்லாம் இந்த நாளிலே சந்தோஷமாய் மாறுவதாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் இந்த வார்த்தையை தியானித்து உண்மை சமூகத்தை துதித்து செபித்து உண்மை ஆராய்ச்சித்து கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க நீர் இருக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் இருக்கும்போது ஒரு கவலையும் எனக்கு இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே துதிக நமக்கு எல்லாம் செலுத்தும் என்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.